இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோடு இருப்பதில். நாம் தொடர்ந்து ஜபத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அதிகாலையில் அண்ணன் சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பிரகாசிக்க விடாதபடி முடியாததுக்கு என்ன காரணம்னு சொல்லி காலையில் பார்த்தோம். ரெண்டாவது திரும்ப படித்தோம். ஜபம் என்பது ஒரு போராட்ட களம். அந்த ஜபத்தினுடைய 4 நிலைகளை படித்தோம். இப்போ சுருக்கமாக இன்னொரு 4 காரியத்தை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறேன். கவனிங்க. ஜபத்திற்கு 4 நிலை இருக்கிறது. ஒன்று, நம்ம ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு பதிலை கொடுப்பார். ஒரு உதாரணமாக, என்னை நோக்கி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா 33:3 ஒருத்தர் படிங்க. எரேமியா 33:3. இப்போ என்ன சொல்கிறாரு, நீ ஜபம் பண்ணேன்னா உனக்கு ஒரு பதிலை தருவேன்னு சொல்கிறாரு. செய்கிறேன்னு சொல்லலை. அந்த வசனம் அப்படி தானே இருக்குது. சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான உனக்கு செய்ய போகிற காரியத்தை நான் சொல்லுவேன். அப்போது முதலாவது ஜபம் பண்ணும்போது முதல் காரியம், அதற்கு ஒரு பதிலை கொடுப்பார். என்ன பதில்? உனக்கு செய்ய போகிறேன்னு சொல்லுவார். உதாரணமாக ஆபிரகாம், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, எனக்கு என்ன கொடுப்பேர் அப்படின்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சந்ததியை. 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சரி, அப்போ நம்ம ஜபம் பண்ணும்போதெல்லாம் அதிகமான முறை பதில் தான் வரும். ஆனால் கர்த்தர் செய்த மாதிரி ஒன்றும் தெரியல நிறைய காரியங்களில். இதை நம்ம மனதார ஏற்றுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இது வேணாம், ஆண்டவரே இதை செய்யுங்க ஆண்டவரேன். அப்போ யாரோ ஒரு தேவ மனிதன் மூலமாக அல்லது மெய்ப்பர் மூலமாக அல்லது நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தில் உங்களோடு பேசுவார். நான் உனக்கு இதை செய்ய போகிறேன். அப்போ அதுக்கு ஒரு காலம் நிர்ணயம் பண்ணலை. காலம் என்பதே நிர்ணயம் பண்ணலை, ஆனால் ஒரு பதில் கிடைக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, ஜபம் பண்ணும்போது நாம் கேட்டது, நாம் விரும்பி ஒன்றை கேட்போம், அதற்கு பதிலாக வேறொன்றை கர்த்தர் கொடுப்பார். நம்ம உதாரணமாக இந்த மைக்கு தான் வேணும்னு ஜபம் பண்ணியிருந்திருப்போம், ஆனால் அது போல் இன்னொரு மைக்கு ஒன்று கர்த்தர் கொடுப்பார். அப்போ நம்முடைய விருப்பத்துக்கு அது மாறாக இருக்கிறது போல தெரியும். நாங்கள் இதுக்கு தான் ஜபம் பண்ணியிருந்தோம், இதே கர்த்தர் கொடுத்தாரு நிறைய முறை சாட்சி சொல்லுவோம். சில வேலைகளில் அதுக்கு மாறான நிலையில் வரும். அது தேவ சித்தமாக நம்ம ஏற்றுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏற்றுக்கணும். அப்போது நம்முடைய ஜபத்தில் முதலாவது பதில் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம கேட்பதற்கு எதிர்மறையான காரியமும் நடக்கும், அதையும் நம்ம ஏற்றுக்கணும். மூன்றாவது, நம் ஜபம் பண்ணும்போது எந்த பதிலுமே கிடைக்காது. அதற்கான ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு தரிசனம் இல்லை. அதை குறித்து நிறைய பேர் நம்ம நண்பர்களாக கூட இருப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் அதை குறித்து யாரும் பேசுனதே இல்லை. சில நேரங்களில் ஆலயத்தில் உட்காந்துருப்போம். அப்போ உட்கார்ந்துருக்கும் போது நினைப்போம், இன்றைக்கி ஆண்டவர் அதை குறித்து பேசுவாருன்னு. ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் மௌனமாக இருப்பார். அதையும் நம்ம ஏற்றுக்கணும். 4வது ஒரு நிலை இருக்கிறது, நம்ம விரும்பி கேட்கும் போதே கொடுத்துருவார். அல்லேலூயா. இப்படி தான் பதில் வரணும், இப்படி தான் நினைக்கணும், நடக்கணும்னு நம்ம நினைப்போம். இப்போ ஞாபகம் நான் சொன்னது, 1 சொல்லுவார், 2 கொடுப்பார், 3 பதிலே இல்லாத நிலை வரும், 4 அதிகமாகவே செய்வார். இந்த 4 காரியத்தையும் ஒரு தேவ மனிதன் மனதார ஏற்றுக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தில் எந்த பதிலும் இல்லைனாலும் அதுக்காக நம்ம போய் முயற்சி பண்ணக்கூடாது.
ரைட், ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கணும். கர்த்தர் வெயிட் பண்ண சொல்கிறாரு, எந்த பதிலும் வரல, எந்த உத்தரவும் வரல, அதனால் நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லது நம்ம கேட்டதற்கு எதிர்மறையான நிலைமையில் நம்மளுக்கு பதிலோ பொருளோ அல்லது செய்தாருனாலும் அதை ஏற்றுக்கணும். பரவாயில்ல, கர்த்தர் இதை கொடுத்துக்கிறாரு, நிச்சயமாக ஆண்டு இது மூலமாக தான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு, அதை ஏற்றுக்கணும். சில நேரம் அவருடைய வார்த்தை நான் உனக்கு செய்ய போகிறேன்னு சொல்லுவார், அதை விசுவாசிக்கணும், நிச்சயமாக இது நடக்கும். சில சந்தர்ப்பங்களில் நம்ம விரும்பும் போதே கொடுத்துருவார். அப்போ நம்ம சொல்லுவோம், பெருசாக ஜெபம் கூட பண்ணல, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சேன், ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த மன நிறைவு ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனுக்கு, ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கணும். நான் காலையில் 2வது பகுதியில் சொன்னேன், ஒரு ஜெபம் என்பது போராட்டம். ஜெபம் என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்ட காலத்தில் நாம் சில காரியங்களை அழித்து தான் ஜெயிக்க முடியும். அதில் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யோசுவா என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நான் சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். இந்த யோசுவா யார் அப்படின்னு கேட்டால், இவன் எப்பிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. முதல் மகன் மனாசே, 2வது மகன் எப்பிராயிம். இந்த எப்பிராயிம் என்ற ஒரு பெயரில் தான் இஸ்ரவேலர் ஜனங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அதற்கு சரியான ஆதாரம் ஓசியா புத்தகம். எப்பிராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம், எப்பிராயிம் விக்கிரங்களோடு கலந்திருக்கிறான், எப்பிராயிமை போக விடு அப்படின்னு எப்பிராயிம் குறித்த சில சாபமான வார்த்தைகள் வரும், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும். அப்போ எப்பிராயிம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும், மக்களை குறிக்கும். இந்த எப்பிராயிம் யார்? யோசேப்புடைய இளைய மகன். பின் நாட்களில் இவனுக்கு ஒரு பெரிய கோத்திரமாக கர்த்தர் அங்கீகரித்தார். அது ஆண்டவருடைய பெரிய நோக்கம், திட்டம். ஏன்னா இவன் யாக்கோபுடைய மகன் கிடையாது, பேரன். ஆனால் கோத்திர பிதாக்கள் பட்டியலில் இவன் ஒரு பிதாவாக வந்துட்டான். அந்த 12 கோத்திரத்தில் இவனும் ஒரு கோத்திரமாக வந்துட்டாங்க. இவங்க யுத்தம் செய்வதில் சிறந்த ஒரு கோத்திரம். முதல் யாத்ராகம புஸ்தகம் 17 நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர் ரெவித்தீமில் வந்து பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கும். இதான் முதல் யுத்தத்தை அவங்க பார்க்குறாங்க. இந்த யுத்த களத்தில் போரிடத்தில் நின்று போராடினது யாருன்னு கேட்டால், யோசுவாவும் அவன் கோத்திரத்தாரும் தான் தலைமை ஏற்று யுத்தத்தை நடத்தினாங்க. மோசே, ஊர், ஆரோன் மலை மேலே இருந்தாங்க. இந்த யோசுவா, இந்த எப்பிராயிம் கோத்திரத்தில் யோசுவாவை குறித்து இப்படி படிக்கிற என்னாகமம் 13ஆம் அதிகாரம். என்னாகமம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. நூனின் குமாரன் ஓசேயா அவருடைய பெயர். படிமா. அதில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிமா. 16 மணிமா. 16 படிங்க. 16 தேசத்தை சுற்றி பார்க்கும்படி நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு இன்னொரு பேர் இருந்தது, ஒசேயா. மோசே தான் அது யோசுவான்னு வச்சார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசுவாவுக்கு விளக்கமும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு விளக்கமும் ஏறக்குறை ஒன்றாக தான் இருக்கும். நன்றாக கவனிப்போம். அப்போ இந்த யோசுவா ஒரு நல்ல யுத்த வீரன். முதல் ரெவித்தீமில் படிக்கிற 17ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுறேன். 17ஆம் அதிகாரம் படிக்கலாம் ஒரு வசனத்தை. 13ஆம் வசனம். ஒரு மாபெரும் யுத்த வீரன். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. யெகோவா நிசின்னு பேர் வச்சு அப்போ சொல்றாரு, அந்த அமலேக்கினுடைய கை ஆண்டவருடைய சிம்மாசனமாக இருக்கிற ஆலயத்துக்கு எதிராக இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ காலம் இருக்கும் படிமா. தலைமுறை தொடரன்ட்டார் இந்த அமலேக்கியர். இந்த அமலேக்கியர் யாரு? ஏசாவின் வழி வந்தவர்கள் அமலேக்கியர்கள். இந்த பெரிய யுத்தம் நடக்குன்னுட்டார். இதுதான் முதல் யுத்தம்.
அதன் பிறகு இந்த யோசுவாவை குறித்து படிக்கிறோம். ஒரு நல்ல ஜெப வீரன். யாத்திராகம் 33:11 படிக்கிறோம். கடைசி வரியில் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அப்படின்னா ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவங்க தலைவனாக இருந்த மோசே கூட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, படிச்சு பாருங்க. ஆ ஆ ஆ ஜபம் முடிஞ்சு அந்த தலைவராகிய மோசே பாளையத்துக்கு போயிட்டார், மக்களா. அவனுடைய பணிவிடைக்காரன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, யுத்த களத்தில் அவன் வீரன், ஆனால் சபைக்குள்ள அவனுக்கு என்ன பேரு? பணிவிடைக்காரன். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு பதவி இருக்கு அவனுக்கு. ஆனால் ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு அவன் ஒரு பணிவிடைக்காரனாகவே வாழ்ந்து காண்பிச்சான். இன்னொரு பேர் இருக்கு அவனுக்கு, படிங்க. யோசுவா 1:1. யோசுவா 1:1 படிங்க. இப்போ யோசுவாவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அவன் யாருடைய ஊழியக்காரன்? மோசேயின் ஊழியக்காரன். நான் ஏன் இந்த யோசுவா பற்றி சொல்கிறேன்னா, அது பிறகு நான் உங்களுக்கு ஒரு செய்தி உங்களோட சொல்ல விரும்புகிறேன். எனவே யோசுவாவை பற்றி உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். யோசுவா புஸ்தகம் கடைசி அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 24ஆம் அதிகாரம் படிக்கலாம். 29ஆம் வசனம். போதும், நன்றா. இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது எப்படி அறிமுகமாக்குது? மோசேயின் ஊழியக்காரன். இந்த புத்தகம் முடியும் போது கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. இந்த கூட்டம், இந்த முகாம் ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ண கற்றுக்க வந்தவங்க போல தெரிஞ்சது. முடியும் போது ஜெப வீரர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. இதைதான் சொல்றாரு, ஆரம்பம் அற்பமானாலும். அப்போ வாழ்க்கையில் யார் இந்த யோசுவா? இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் வரிசையா. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடக்காரன், மோசேக்கு வேலைக்காரன், ஊழியக்காரன், ஒரு யுத்த வீரன், இவைகளெல்லாம் ஒரு நல்ல ஜெப வீரன். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் ஜெபம் பண்ணதுனால, நீண்ட நேரம் அல்லது நாட்கணக்காக ஜெபம் பண்ணதுனால, ஒரு நாள் யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் பண்ணி அல்லது கர்த்தரோடு பேசி சந்திரனையும் சூரியனையும் நிற்க வைத்துட்டார். அந்த ஆரம்பம் நீண்ட நேரம் ஜெபத்தில் இருந்தவர். ஆனால் ஒரு பெரிய யுத்தக்களம் வருது, ஒரு வார்த்தை சொல்லி சூரியனை நிற்க வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு மாபெரும் தேவ ஒரு மனிதன். அது மட்டும் இல்லை, 27ஆம் அதிகாரம் என்னாகும் 27 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுறேன். படிக்கலாம். 18ஆம் வசனம். போதும். இந்த யோசுவாவுக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றது வேதம்னா, அவன் ஆவியை பெற்றிருந்தவன், அபிஷேகத்தோடு வாழ்ந்தவன். இந்த யோசுவா அபிஷேகம் பெற்றவன், பணிவிடைக்காரன், மோசேக்கு ஊழியக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்த ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். இந்த குணநலங்கள்லாம் இருந்தும் அவன் அபிஷேகம் பெற்றவன். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த யோசுவா யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை படிக்கலாம். இப்ப 8 படிமா. 9ஆம் வசனம் படிக்குமா. அப்போது இந்த வீட்டில் போய் 3 வசனம் படிச்சிங்கன்னா, சபையில் ஒரு கலகம் ஒன்று உருவாகுது. என்ன கலகம்னா, நம்ம அங்கே போக முடியாது, வாழ முடியாது. நம்மை விட ஜனம் பெருத்தவங்க அங்கே இருக்காங்க, நம்மை விட உயரமானவங்க இருக்காங்க. நல்ல செய்தியை தப்பான செய்தியை சொல்லிட்டாங்க. என்ன நல்ல செய்தி? அங்கே நல்ல திராட்சை கொலைகள் இருந்தது, நல்ல பெரிய பெரிய பழம் இருந்தது. அந்த பழத்தை என்ன சொல்லிட்டாங்க, அங்கே பாருங்கள், இந்த திராட்சை பழமே இவ்வளோ பெருசு இருந்தால்
இதை தின்று வாழறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பாருங்க, அவனை போய் நம்ம ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கணும், இதுவரை இப்படிப்பட்ட பழத்தை நம்ம பார்த்ததில்லை, ஆண்டவர் நம்ம கொடுக்குற தேசத்தில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பழம், அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த நல்ல செய்தி எப்படி சொல்லி விட்டாங்கன்னா, இதை சாப்பிட்டவெல்லாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா, வெட்டுக்கிளி மாதிரி நாங்கள் இருந்தோம், இதை தின்றவன் நம்மளை கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு கலவரம் வந்துருச்சு சபையில். வந்த பிறகு யோசுவாவும் காலேப்பும் அந்த கலகத்தை குழப்பத்தை நிறுத்தும்படி சபையில் சமாதானம் பண்ணினார்கள். என்ன சொல்கிறாங்க, அது நல்ல தேசம், கர்த்தர் நம்ம மேலே இருந்தால் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் கொடுப்பாரு, கலகம் மட்டும் பண்ணிடாதீங்கன்னாங்க. சபையிலே சமாதானம் பண்ணுகிறவனாக இருந்த மனிதன் யோசுவா. இப்போ இவ்வளோ காலம் இந்த யோசுவாவை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். இந்த யோசுவாவை தான் ஆண்டவர் மறுபடியும் என்னாகும் 27க்கு வாங்க, என்னாகும் 27. இப்போ மோசே சொல்கிறாரு ஆண்டவர் இடத்துல 16ஆம் வசனம், சொல்றாரு கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் ஒரு புருஷனை அதிகாரியாக ஏற்படுத்தணும் அப்படின்னு யார் சொல்றது, மோசே சொல்றாரு. கவனிங்க, மோசே இதை சொல்ல வேண்டியதே இல்லை, அவருக்கு ஒரு உரிமை இருக்குது. அவர் யாரை நியமிக்கிறாரோ அவர் இவர் தான் இனிமேல் நடத்துவார் இருப்பார் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த உரிமையை கூட மோசே எடுத்துக்கல, ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னதை தான் சொல்றாரு. அங்க சொல்றாரு. அப்ப ஆண்டு ஒரு அடையாளம் காட்டுறாரு பாருங்க, அடுத்த வசனம் 18ஆம் வசனம். போதும். இப்போ யோசுவாவை அடையாளம் காட்டினது யாரு, கர்த்தரே சொல்றாரு. ஆவியை பெற்றிருக்கிற ஒரு புருஷன் இருக்கிறான் பாரு, அவனை உனக்கு பிறகு அவனை தலைவனா வை. இது ஆண்டவரே அடையாளம் காட்டுறார். இவ்வளவு மாபெரும் பெரிய தேவ மனிதனாக இருந்த அந்த யோசுவா பின் நாட்களில் இந்த இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் புருஷர்கள் கானானுக்கு எத்தனை பேர் போனாங்க, 12 பேர். அப்புறம் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து போன ஜனங்கள்ல கானானுக்கு யாக்கோப்பு காலத்தில் 70 பேர் போனாங்க. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போன மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, மொத்த மக்கள் தொகை நான் கேட்கறது. இப்போ 2 பேர் யாரோ சகோதரி கை காட்டினாங்க, காலேப்பும் யோசுவாவும், கரெக்டு. மொத்த மக்கள் தொகை, கானான் ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த தேசத்தில் போய் மக்கள் குடி வாழ்வதற்காக கர்த்தர் தான் பார்த்து வச்சார். அவர் பார்த்து வைத்ததும் தேசங்களின் சீமையா எண்ணப்பட்டதுமான கானான் என்ற ஒரு தேசத்தை கர்த்தர் பார்த்து வச்சாரு. எவ்வளோ பேருக்கு அதை பார்த்து வச்சாரா, 6 லட்சம் புருஷர்களை போய் குடி வாழ்வதற்காக புருஷர்கள் மட்டும் பார்த்து வச்சாரு. இப்போ எகிப்து விட்டு புறப்பட்டாங்க. ஆனால் எல்லாருமே வழியில் மாண்டு போனாங்க. இப்போ எவ்வளோ பேர் போய் சேர்ந்துருப்பாங்க, 2 பேர் போனாங்க. அப்புறம் மற்ற 40 ஆண்டு காலத்தில் பிறந்தவங்களாம் எவ்வளோ பேர் படிங்க. என்னாகமோ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். எவ்வளவு பேரு? இப்போ கானான்ற நாடு எவ்வளவு பேருக்கு ஆயத்தப்படுத்தி வச்சது, எவ்வளவு பேருக்கு? 6 லட்சம் புருஷருக்கு. அதே மக்கள் தொகையோடு தான் இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு போனாங்க. அப்போ இடையில 40 ஆண்டு காலம் இருந்தவங்க புறப்பட்டவங்களாம் மறிச்சிட்டாங்க. பிறந்த பிள்ளைகள் 1ஆம் வசனம் படிங்களா, 1ஆம் வசனம் 2 படிமா 2. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் சொல்லிட்டாங்க. என்ன பிறகு இங்க படிக்கிறோம் 6,01,730
730 பேர். சரி, இப்ப அதே அதிகாரத்தில் 64 படிமா. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. ஒருவரும் இல்லையா? அப்போ 6 லட்சம் பேர் என்னங்க பாத்தீங்களா? சீனாய் வனாந்தரத்துல அவங்க யாருமே வெரி குட் செத்து போயிட்டாங்க. அப்போ தேவ திட்டம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 6 லட்சம் பேருக்கு ஆயத்தப்படுத்தினார்ல, அந்த 6 லட்சம் பேரை எப்படியோ வழியில பிறந்து வளர்ந்து உருவாகி கொண்டு போய் நிறுத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் திட்டமிட்டது தான் நடக்கும். நம்ம 1000 பேருக்கு ஒரு சபை கட்டுறோம்னா அதை கட்டும்போது ஒரு சிலர் இருப்பாங்க, இல்லாம போகலாம், அல்லது நம்ம விட்டு போகலாம், ஏதோ நடக்கலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா 1000 பேர் அங்க இருப்பாங்க. அல்லேலூயா. அப்புறம் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்ம எப்போதும் பொதுவாக சொல்லுவோம் 2 பேர் தான் போனாங்க, 2 பேர் தான், உண்மைதான் 2 பேர் தான் போனாங்க எகிப்திலிருந்து புறப்பட்டதில். ஆனால் அந்த வழியில் பிறந்தாங்களே 40 வருஷம், அந்த 40 வயது 20 வயதுக்குள்ள மேற்பட்டவங்கலாம் அங்கே என்னங்க பார்த்தீங்களா? சித்திம் மன்னிக்கணும், சீனாய் மலையடிவாரத்தில் அவங்க யாருமே இங்கே இல்லையா? அப்போ இங்கே எவ்வளோ பேர் அதே எண்ணிக்கை மறுபடியும் வந்துட்டப்போ அதே எண்ணிக்கை வந்துட்டாங்க. நன்றாக கவனிக்கலாம். இப்போ இவ்வளவு காரியத்தை எல்லாம் யோசுவா தலைமையில் தான் நடக்குது. நடந்த பிறகு இப்போ யோசுவா யுத்தம் பண்றாரு. படிப்பேன். இப்போ யோசுவா புத்தகத்தை வாங்க, யோசுவா புத்தகத்தை வாங்க. 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கலாம். 12:24. கிர்ஷாவின் ராஜா ஒன்று, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள், 31 ராஜாக்களை ஆமா ஜெயித்தாரு, அழித்தாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் தவற விட்ட காரியம் என்ன? அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இவ்வளவு பெரிய மாபெரும் பரிசுத்தவனாக இருந்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில தவற விட்டது. அப்போ தரிசனமுள்ள ஆண்டவரும் அல்லது எதிர்பார்க்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர், அந்த தரிசனத்தை ஒரு ஜப வீரன் எப்படி தவற விட்டான்? இன்றைக்கு அதை தான் நான் உங்களுக்கு இந்த மாலை பொழுதில் நாம் எச்சரிப்பாக அதை தியானிக்க போகிறோம். நீங்கள் யோசுவாவை எந்த விதத்திலும் குறை சொல்லவே முடியாது. யோசுவா 24 அதிகாரம் 15 நீங்கள் படிக்கிறோம். நானும் என் வீட்டாருமா வென்றால் சேவிப்போம் சொல்றாரு. நாங்கள் குடும்பமாக கர்த்தர அதுக்கு 2 விளக்கம் போட்டிருக்கு. ஒன்று பணி வேலை செய்வோம், ஊழியம் செய்வோம், இன்னொன்று ஆராதிப்போம். 2 விளக்கம் இருக்கு. அதில் நன்றாக கவனிப்போம். அப்போ யோசுவா ஒரு பெரிய ஜப வீரன். அந்த ஜப வீரன் வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 காரியங்கள் இப்போ படிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 22, 23. இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாய் இருந்தார்கள். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் சரி கவனிங்க. வேதம் சொல்லுது, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படியுங்கள். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. இதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கவனிப்போம். அப்போ அசதியாயிராமல் யோசுவா என்ற ஒரு மாபெரும் தலைவன் ஒரு 3 காரியத்தை விட்டுட்டார். 3 காரியத்தை. வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை ஜெயிச்சிருவோம். ஒரு நல்ல ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த 3 காரியத்தை மறக்கக்கூடாது. நான் சொன்ன ஆரம்பத்தில் நம்முடைய ஊழியம் ஜபம் என்பது ஒரு போராட்ட களம். கடைசி வரை இந்த போராட்டத்தில் நம்ம அழித்து கொண்டே இருக்கணும். நாம் எப்போல்லாம் நமக்கு எதிரானவைகளை அழிக்க விட்டு விடுகிறோமோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எங்கே நடக்காதான் நடந்துடுச்சு, அவங்க கூட தான் இப்படி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் இப்படி செய்கிறாங்க,
அப்படி யாரையோன்னு ஒப்பிட்டு காலையில் நம்ம பார்த்தோம், பண்ணக்கூடாது. அது அவங்க அப்படி வாழ்ந்துக்கிட்டோம். ஆனால் நம்ம அப்படி வாழ அர்ப்பணிக்கலையே, நம்ம அப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணலையே, நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் அப்படி நம்ம வளர்க்கலையே. அப்போ நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு வளர்ந்துட்டு இருக்கோம். அப்போ யோசுவா செய்தது என்ன? மறுபடியும் சொல்கிறேன், 22 11 22 படியுமா? அந்த வார்த்தை ஏன் சொல்லுதுன்னா, இவங்க போய் சொன்னாங்கல்லாங்க, ஏனாக்கியறாங்க நெடிய உருவமாக இருக்காங்கன்னு. அவங்க எல்லாரையும் அழிச்சாச்சு. ஏனாக்கிற குறித்து நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அவங்கள அழிச்சாச்சு. அவங்க இல்லை அப்படிப்பட்ட ஆளு. படிங்கக்கா. ஒன்று முதல்ல காசா எடுப்போம். சொல்றாரு, காசாவில் மட்டும் கொஞ்சம் பேரை விட்டுட்டாரு. கொஞ்சம் தேசத்தில் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார்கள். அப்போ அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் நம்ம காலையில் அதிகாலை தியானித்தோம். நம்முடைய சோம்பல் தனம் அல்லது தூக்கம் அல்லது சுகபோகமான வாழ்வு. அப்போ இந்த வாழ்க்கை சில நேரம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனமுள்ள தலைவன் யோசுவா என்ன செய்தாராம், காசா என்ற பெலிஸ்தியருடைய ஒரு பகுதியை விட்டுட்டார். காசா பெலிஸ்தியருடைய முக்கியமான தேசம் 5. பெலிஸ்தியர் என்ற இனம் யாருடைய இனம்? காமுனுடைய இனம். நோவாவுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க இல்லையா, அதில் அந்த வழியாக வந்தவங்க தான். படிங்களேன், 10ஆம் அதிகாரம் ஆதி ஆகமம். இவங்களாம் யாருன்னு பார்த்துடலாம். ஆதி ஆகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் படிங்க. முதல் வசனமா 6ஆம் வசனம் படிங்க. காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், ஊத், கானான் என்பவர்கள். இந்த வம்சத்துல வந்தவங்க தான். இப்ப படிமா 14ஆம் வசனம். பத்ரோசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூஹீமையும் கப்பத்தோரிமையும் பெற்றார். அடுத்து 16ஆம் வசனம். எபூசியரும் எமோரியரும். பாத்தீங்களா? எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஈவியர், இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டா பெலிஸ்தியர்கள். இந்த கானானுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்திருந்தாங்க. காமுடைய இனம் அவங்க. நோவானுடைய இளைய மகனாகிய காமுனுடைய பிள்ளைங்க. கவனிங்க, இப்போ இந்த பட்டணம், இந்த காசா வேசிகளின் கூடாரமாக இருந்தது. காசா எப்படி இருந்ததா? கூடாரமாக இருந்தது. மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளையும் தேவ ஜனங்களாகி நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். கவனிங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா நிதானமாக நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் வீட்டில் போய் கூட படிக்கலாம். அப்போ யோசுவா ஒரு நல்ல தலைவர், நல்ல ஊழியம் செய்தார், நிறைய ராஜ்யங்களை ஜெயிச்சார். இஸ்ரவேல் தேசமே ஒரு அமைதியாச்சு. யாருக்கு ஜனங்க பயந்தாங்களோ அந்த ஏனாக்கியரை இல்லாத ஆகிட்டார். தேசம் தன் வசமாயிடுச்சு. 18:1 சொல்லுகிறது, தேசம் அவர்கள் வசமாய் மாறிடுச்சு. ஆனால் யோசுவா என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னா, காசாவை விட்டுட்டு போயிட்டார். இந்த காசா என்பது வேசிகள் குடியிருக்கிற ஒரு இடம். இந்த இடத்த ஏன் விட்டார்னு தெரியாது. அவங்க கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு. ஆனால் காலமாக இந்த பெலிஸ்தியருடைய 5 பட்டணங்கள் நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். அப்போ காலங்கள் ஆக ஆக இந்த காசா ஒரு வேசியின் குடியிருப்பா மாறி போச்சு. இது எங்க இருக்குது? இப்போ கானானுக்கு உள்ள இருக்குது, நம்ம எல்லையில் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரையும் அழிக்க சொன்னாரு. அந்த 7 ஜாதிகளை அழித்து நிர்மூலமாக்கி தன் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அந்த பூமியை பங்கிட்டு கொடுங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் நீங்க அவங்களை விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்ணியா இருப்பாங்க, அவங்களுக்கு முள்ளா இருப்பாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பின்னடியார்கள் பின்பற்றுவாங்க. எனவே நீங்க அதை அழிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். மோசேயும் செய்தார், இதை சொன்னார். யோசுவாவை இதை செய்தாரு. ஆனால் என்ன நமக்கு தெரியாது. ஒரு நல்ல பரிசுத்தவான், நல்ல தலைவர் காசா விட்டுட்டு போயிட்டாரு. பல தலைமுறைகள் தாண்டின பிறகு அந்த காசாவில் தான் தரிசனமுள்ள தவம் இருந்து பெற்றெடுத்த மகனாகிய சிம்சோன் அந்த காசாவில் தவறி போனான். எனக்கு அன்பான தாய் தகப்பன்மாரே, வாலிப தம்பி தங்கச்சியே, கர்த்தர் என்னைக்கு ஒன்றத்தை விட்டுற சொல்றாரோ அதை இன்னைக்கு விட்டுடுவோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படி நினைக்காதீங்க. அது சின்ன தப்போ பெரிய தப்போ, ஆலயத்திற்கு தாமதமாக வரவது கூட ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ஆலயத்தை கூட விட்டுடுவாங்க. சபையில் நடக்கிற சம்பவத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பேசாதீங்க.
ஒரு குடும்பத்தை பற்றி நீங்கள் விவரித்து மரக்காலால் அளவு செய்யாதீங்க. அந்த குடும்பம் இப்படி, அந்த அண்ணன் இப்படி, இந்த அக்கா இப்படி, இப்படி அளவுலாம் பண்ணாதீங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தவறிடுவாங்க, நம்ம பிள்ளைங்க மிஸ் ஆகிடுவாங்க, நாளைக்கு நம்ம தலைமுறை பாதிக்கப்பட்டுரும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரையும் எதையும் அலட்சியமாக நினச்சிடாதீங்க. நம்ம சபைக்கு வரக்கூட வாசிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 1ஆம் வசனம் படிமா. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. நன்றா கவனிக்கலாம், இதற்காகவே அங்க போயிட்டான். இதற்காகவே. இவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் படிங்க. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். நன்றா கவனிக்கலாம், பிள்ளை பெறாத ஒரு மலடியா இருந்தான். ஆனா அந்த கோத்திரத்தையும் கர்த்தர் தயவு பண்ணார். இஸ்ரவேலுடைய எல்லையில முதல் சுதந்திரத்தை இழந்தவங்க தான் கோத்திரத்தார். நீங்க படிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரம் எடுங்க, 1ஆம் வசனம் படிமா. 18:1. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. எப்படிங்க? எல்லாரும் பங்கிட்டு கொடுத்தாரு. யோசுவா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை பங்கிட்டு தான் நடக்குது எல்லாருக்கும். 9.5 கோத்திரத்துக்கு இவங்க இந்த பகுதி, அவங்க இந்த பகுதி பிரிக்கிறாங்க. இவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் இழந்து போன ஒரு கோத்திரம், அது வீழ்ச்சி அடைந்த ஒரு கோத்திரம். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் இந்த கோத்திரத்துக்கு தயவு பண்ணி இந்த தான் கோத்திரம் தான் ஒருத்தன் ஆசரிப்பு கூடாரம் வேலை செய்யறதுல உண்மையா செய்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஒரு வாய்ப்பு அந்த கோத்திரத்துக்கு வந்துனே இருக்குது. இப்போ அப்படி வரும்போது 13ஆம் அதிகாரத்தில் வரும்போது 16ஆம் அதிகாரம் வரும்போது சிம்சோனை குறித்து அங்கே படிக்கிறோம். சூரியனை போன்றவன் சிம்சோன். இங்கே 13ஆம் அதிகாரத்தில் தகப்பனும் தாயும் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க, பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பையன் வளர்ந்தான், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஆனாலும் அந்த வாய்ப்பு அங்கே இருந்ததுனால, அந்த வேசிகளின் குடியிருப்பு அழிக்கப்படாமல் இருந்ததுனால, ஒரு நாள் தரிசனம் உள்ள அடுத்த தலைமுறையில் பிறந்த ஒரு மாபெரும் வீரன், ஒரு ஜெபிக்கிற மனிதன், வல்லமையுடையவன், ஜபத்தினால் பெற்றெடுத்த பிள்ளை அந்த காசாவிலே தன்னையும் இழந்தான், தன் ஊழியத்தையும் இழந்தான், தன்னுடைய வம்சத்தையும் இழந்து போய்விட்டான். என கண்பானவர்களே, நம்ம எதையும் அலட்சியம் பண்ணி விட்டுறவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு மூலையில் காசாக இருந்துட்டு போட்டோம், எங்கேயோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அது பரவாயில்ல, எல்லாரும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் பண்ணிக்காதீங்க. அது தவறுன்னா தவறு. அதை விட்டுட வேணும்னு நினைக்கும் போது விட்டுடுங்க. அதை அழிக்கணும்னு நினைக்கும் போது அழிச்சிடுங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளால். இது யாருக்கு சொல்றாரு? நான் நிறைய கிளாஸ்லாம் எடுப்பேன், அதனால தான் அடிக்கடி உங்களை பேச வச்சுன்னுக்கிறேன். இன்னொரு பக்கம் ஏன் பேச வைக்கிறேன்னா, லைட்டாக அப்படி தள்ளுது தலையை. ஹாஸ்பிட்டலுக்கு ஊழியம் போவான்ல, இப்போ நீங்களே போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ண போகிறீங்க. அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ பரவாயில்லங்கம்மா, கொஞ்சம் சாப்பிட்றாரு, கொஞ்சம் நடக்கிறாரு, உடம்புலாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு. மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து கைப்பற்றி கொடுத்துட்டு என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க சொல்லுவாங்க. இப்போ எப்படி இருக்கிறாரு? இப்போ உடம்புலாம் பரவாயில்லன்னுலாம் நடக்கிறாரு, பசிக்கிறாரு, சாப்பிட்றாரு, ஆனால் தலை மட்டும் நிற்க மாட்டுது அப்படின்னு. அது மாதிரி பாடும்போதெல்லாம் அந்த தலை நிற்குது, ஆடும்போதெல்லாம் நிற்குது, ஜெபம் பண்ணும்போது தலை நிற்க மாட்டுது. என்ன செய்யறது? அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனிக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு காலம் என்பதே இல்லை. அழிக்கணும்னு நினைக்கும் போது அதை அழிச்சுன்னு,
இப்போ எபேசியர் பற்றி பேசுகிறார் பவுல். இது யாரு குறித்து எழுதப்பட்டது? எபேசியர் சபை. இந்த எபேசியர் சபை வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எபேசியர் சபை தான் பைபிள்லேயே சின்ன ஆசியாவில் இருந்த 7 சபைகளில் அன்புக்காக ஏங்கின ஒரு சபை எபேசு சபை. ரொம்ப பாசமாக இருந்தான் ஆண்டவர் மேலே, வந்த ஊழியக்காரங்க மேலாம் பாசமாக இருந்தாங்களாம். எனவே தான் அங்கே வந்தவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சோதிச்சு பார்த்தாங்களாம். இவர் உண்மையான ஊழியக்காரர் தான், இவர் கொஞ்சம் பரவாயில்ல நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறமன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் பார்த்தாங்களாம். அப்போ ரொம்ப அன்பான ஜனங்க. இந்த எபேசு சபையில் ஊழியம் செய்தவர் யோவான். ஆண்டவராகிய இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே தான் இருந்தாங்க. அந்த சபை விசுவாசி அவங்க. பின் நாட்கள் அங்கேயே மறித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இந்த எபேசு சபை பவுலும் ஊழியம் செய்தார், தீமோத்தேயு நிறைய பேர் ஊழியம் செய்தாங்க. எனவே இந்த சபையை குறித்து எழுதும் போதெல்லாம் எபேசியருக்கு எழுத நிருபம் அப்படி பார்த்தீங்கன்னா அன்பை ஆதாரமாக வைத்து எழுதப்பட்டது. முதல் வசனத்திலே முதல் அதிகாரத்திலே இருக்கும். அப்புறம் 2வது இந்த சபை எபேசு குறித்து எழுதின யோவான், அவரும் அன்பு குறித்து தான் எழுதினார். இந்த சபையில் ஊழியம் செய்த அதே யோவான் நிருபங்களெல்லாம் அன்பு குறித்து தான் எழுதினார். அவ்வளோ பாசமான அன்பான ஒரு சபை. ஆனால் பின் நாட்கள் இது என்ன நடந்து போச்சா, இந்த அன்பிலிருந்து கொஞ்சம் விலகி போயிட்டாங்க, அன்பை விட்டு. எனவே தான் ஆதியிலே அது ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அன்பிலிருந்து விலகி போனது. ஏன் விலகி போச்சுன்றது நிறைய காரணங்கள் அங்கே சொல்லுது. அதை முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில், விளக்கு தண்டை எடுத்துருவன்றார். அணைச்சிருன்னு சொல்லல ஆண்டவர். விளக்கு பார்த்தீங்களா, குத்து விளக்கு பார்த்துருப்பீங்க. அடியில் அதுக்கு பேர் பாதம் பேர். இந்த அடிப்பகுதிக்கு பாதம் பேர். இந்த பாதத்துக்கு மேலே உள்ள பார்த்தா தண்டுன்னு பேர். இந்த தண்டுக்கு மேலே ஒன்று இப்படி இருக்கும், அதுக்கு பேர் அகல்னு பேர். அந்த அகலில் தான் அந்த எரிகிற வத்தியை வைப்பாங்க. இதான் இந்த விளக்கு. அப்போ விளக்கு எரிஞ்சிருக்குது, இந்த தண்டு தான் அதை காண்பிச்சுருக்கு தூக்கி. அப்படி ஆண்டவர் சொல்றது தண்டு எடுத்துருவன்றார். கவனிக்கலாம். அப்போ இந்த எபேசு சபை பவுல் எழுதுறாரு, முந்தின நடக்கைக்குரிய. அப்போ பழைய வாழ்க்கை கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பழைய வாழ்க்கை. அவங்க யார் இந்த சபை? இந்த சபையினுடைய வரலாறு என்ன? ஆசியாவின் ஜோதி. சொல்லுங்க. ஆமாம், ஆசியா கண்டத்துக்கு வெளிச்சமாக இருந்த சபை. எனவே அதுக்கு ஆசியாவின் ஜோதி. 2வது அதுக்கு ஒரு பெயர் இருக்குது, ஐரோப்பாவின் வாசல். ஐரோப்பா என்ற கண்டத்திற்கு சுவிசேஷம் போவதற்கு இந்த சபையிலிருந்து தான் புறப்பட்டு போனாங்க. எனவே அதுக்கு பேர் ஐரோப்பாவின் வாசல். இப்போ நம்ம சபை புதுக்கோட்டையில் இருக்கு, நம்ம சபை தான் வாசல். பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர் அண்ணன் சொன்னார், இப்போ அறந்தாங்கி, இது இன்னும் நம்ம மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா தாலுக்காவிலும் நம்முடைய கிளை சபைகள், அதுக்கப்புறம் எல்லா மாவட்டங்களிலும் கிளை சபைகள், இப்போ கண்டங்களை கடந்து. அப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இதெல்லாம் போனதுக்கு வாசலாக இருந்த சபை எபேசு சபை. எனவே ஐரோப்பாவின் வாசல், ஆசியாவின் ஜோதி. 3வது ஒரு பேர் இருக்கு அதுக்கு, திருச்சபைகளின் இளவரசி. ரொம்ப நேசித்தார் ஆண்டவர் அதை, திருச்சபைகளின் இளவரசி. நிறைய சபை இருந்தது. ஆனால் மணவாளனாகிய சமாதான பிரபு ஆகிய பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபுவாகிய அவருக்கு ரொம்ப பிரியமா பார்த்த ஒரு மணவாட்டியை எபேசை தான் பார்த்தாராம். எனவே தான் அதற்கு திருச்சபைகளின் இளவரசி. நம்ம தமிழ்நாட்டில் மலைகளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, சொல்லுங்க. மலைகளின் இளவரசி ஊட்டி சொல்லுவாங்க. சரி, நன்றாக கவனிப்போம். அப்படின்னா இவ்வளவு சிறப்பு பெயர் பெற்ற இந்த எபேசு சபைக்கு சொல்றாரு, நீங்க பழைய வாழ்க்கை கொஞ்சம் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. மோசம் போக்கும் இச்சைகளுக்குரிய அந்த பழைய மனிதனாலே கெட்டு போகிற பழைய மனிதனை களைத்து போட்டு. அடுத்த வசனம், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள். இப்போ மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்ன்றாரு? உள்ளத்திலிருந்து. மறுபடியும் எங்க தொலைச்சுமோ அங்கதான் போய் தேடணும். வீட்டில இருந்து வந்தீங்க, சாவி தொலைச்சிட்டீங்க, எங்க தொலைச்சிருப்போம்? நம்ம வந்த வழியே கொஞ்சம் தேடி பார்ப்போம், அங்கதான் விழுந்திருக்கேன் எங்கே ஆகிலும். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க தொலைத்து விட்டோமோ அங்கு மறுபடியும் தேடி எடுத்து புறப்பட வேண்டும். இப்ப எபேசு சபை பத்தி சொல்றாரு, பழைய மனிதன்லாம் நீங்க களைச்சு போட்டு புதிய மனிதனை படிமா
மெய்யான நீதியிலும் மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். கவனிப்போம், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் நீங்க பெற்றுக்கணும்ன்றார். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றாக கவனிப்போம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அழிக்கப்பட வேண்டிய காசாவை அழிக்க தவறிவிட்டால் அடுத்த தலைமுறை சீர்கெட்டு போய்விடும். அல்லேலூயா. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள், நான் ரவிக்குமார் அவன்கிட்ட பேசும்போது கேட்டிருந்தார் இந்த சென்னை பற்றி, எங்கள் மாவட்டத்தை பற்றிலாம். அப்போ நான் சொன்ன சில காரியங்கள்லாம் அவர் சொல்கிறார், ஒரு 70-80 ஆண்டுகள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். நான் சொல்லினேன் வந்த எல்லாத்தையும். ஓரளவுக்கு எங்கள் மாவட்டத்தை குறித்து எல்லா விவரங்களையும் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கேன். அதை பற்றி பேசுவேன் ஜபம் நடத்தும் போதெல்லாம். எத்தனை விக்கிரக ஆலயங்கள் இருக்குது, எத்தனை இஸ்லாமிய புத்திசம், எத்தனை மொழி பேசுகிறாங்க, எத்தனை இனங்கள் இருக்காங்க, அவருடைய வரலாறு என்ன, அரசியல் தலைவருங்க அங்கே எப்படி இதெல்லாம் நிறைய காரியம் சொல்லுவேன். அதை ஒரு நாள் அவர் கேட்டிருந்தார் ஜபம் நடத்தும் போது, செங்கல்பட்டு மாவட்டத்துக்காக. அதை சொல்கிறாரு, அதை மட்டும் புள்ளியோரம் வச்சுக்கிறீங்க, புதுக்கோட்டத்தை மாற்றி என்ன வச்சுக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை, இப்போ தான் படிச்சுன்னுக்கிறேன் புதுக்கோட்டை பற்றி அப்படின்னு. நன்றாக கவனிக்கலாம். அப்போது தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மறக்கக்கூடாது. நமக்கு பிறகு நமக்கு முன்னோடியாக சில தலைவரை பார்க்குறோம்ல, நிறைய பேரும் இடறி போனது என்ன தெரியுமா காரணம்? சில தலைவர்களை பின்பற்றி போனதுனால. சில தலைவர்களை தரிசனம் கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டாங்க. யாருடைய தரிசனத்தையோ தூக்கி ஓடக்கூடியவங்களை பின்பற்றி போனாங்க. நம்ம தரிசனத்தை சுமக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சபை, நம்முடைய மெய்ப்பன், ஒருவேளை நம்முடைய மெய்ப்பன் உலகமறியாத ஒரு மனிதனாக இருக்கலாம், நம்ம சபை உலகமறியாத சபையாகவும் இருக்கலாம். கர்த்தர் மேன்மையாக தான் வச்சுருக்காரு. ஆனாலும் சொல்கிறேன், ஆனாலும் நம்ம சபை தரிசனத்தை நம்ம சுமக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபை சிறியது, ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற தரிசனம் பெரிய தரிசனம். எனவே அப்போ நம்ம என்ன செய்யணும்? அழிக்கப்பட வேண்டியதெல்லாம் அழிச்சிடணும். யோசுவா ஒரு நல்ல தலைவர், ஏன் காசா விட்டார்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் அந்த காசா நல்ல தலைவனாக இருந்த, ஒரு மாவீரனாக இருந்த சிம்சோன், தவம் இருந்து பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் வளர்த்த சிமியோன், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினார். சாகும்போது கூட பல ஆயிரங்களை கொன்றவன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அவன் சென்றது காசா. அப்போ நீங்களும் நானும் தடமாறி போயிட்டா நம்ம தலைமுறை தடமாறி போயிடும். நம்ம ஜப வாழ்க்கை விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைங்க ஜப வாழ்க்கை விட்டுடுவாங்க. நம்ம ஒழுக்கத்தை விட்டுட்டோம்னா சபையினுடைய கட்டுப்பாட்டை, உபதேசத்தை, சபையினுடைய ஒழுக்கத்தை, சபையினுடைய ஐக்கியத்தை, தேவ ஜனத்தாரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைங்க வெகு தூரம் போயிடுவாங்க. எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அழிக்கப்பட வேண்டியதை அழித்து விடுவோம். இன்னொரு நாளைக்கு வேண்டாம், இன்னொரு முறை வேண்டாம். நம்ம வீடு வாசலில், வீட்டுங்களில் நம்ம அருமையான சகோதரிமார்கள் செய்வாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், ரொம்ப பழசாக்குதுமா, இதை தூக்கி போட்டுருமான்னு. இல்லை இது பின்னால் தேவைப்படாது, கட்டி அங்கே மேலே வைப்பாங்க. ஏன்னா இன்னும் ஒற்றை இருக்கிற கரப்பாம்பூச்சி, சிலந்தி பூச்செல்லாம் பிடிச்சாங்க வரணும்ல, அதுக்கு பத்திரமா வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் மறுபடியும் கிறிஸ்துமஸ் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க ஆளை வச்சு. அவர் சொல்லுவார், இதை போட்டுடலாமா, எதுக்குமா துருவெலாம் கூட பிடிச்சி. இல்லை இது தேவைப்படும் பின்னால். அந்த ஓட்டை உடச்சிலையும் போட மனம் கிடையாது. ஒரு நல்ல நிலையில் துணி இருக்கும்போதும் கொடுக்க மனம் இருக்காது. இல்லை அது ஒன்றும் இல்லை, அதை கட் பண்ணி துடைக்க வச்சுக்கலாம். அதுக்கு கிடைச்சா துடைக்கும் போது சொல்லுவாங்க, இது வேணாம்மா புதுசாக வாங்கிக்கலாம். இல்லை அது கிச்சனுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே போட்டிருந்ததை, இங்கே கட்டி இருந்ததை அது டைனிங் டேபிள் வந்து டைனிங் டேபிள் இருந்து கிச்சனுக்கு போய் அப்போ கூட அதை போடணும் மனம் வராது. அப்படி பார்த்து அதை கசை போடுவாங்க மறுபடி. அப்போ போட வேண்டிய நேரத்தில் தூக்கி போட்டுடணும். அது எல்லாத்தையும் கட்டி வச்சிடக்கூடாது. அதுபோல தான் நாமும் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அழிக்க வேண்டிய நேரத்தில் அழிச்சிடணும். இந்த காசாவை கர்த்தர் விட்டுடல. மறுபடியும் எப்போ சந்திச்சாருன்னா, பிலிப்பியர், இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பை அந்த கந்தாகே மந்திரி மூலமாக காசாவில் தான் போய் சந்தித்தார். கர்த்தர் காசாவுக்கு அனுப்பினார். கவனிக்கலாம், எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, வருடங்கள் ஆயிடுச்சு. சரி, நான் சொல்ல வந்த செய்தி, ஒரு நல்ல ஜப வீரனாகிய நாம் அப்போ அதை அழிச்சணும். நம்மளோட வாழ்க்கையில் குறை வரும், சோர்வுகள் வரும்,
ஜெபம் பண்ண முடியாத நிலை வரும், பைபிள் படிக்க முடியாத நிலை வரும், நம்ம கூடி ஐக்கியமாக ஜெபம் பண்ண முடியாத நிலை வரும். அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பரவாயில்ல, எவ்வளோ பேர் அப்படி தான் இருக்காங்க நினைக்கக்கூடாது. அதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டிட்டு தேவன் கொடுத்த தரிசனத்தோடு, மந்தையோடு, சபையோடு, தலைவனோடு, மேய்ப்பனோடு நாம் திரும்ப பயணிக்க வேண்டும். இதுதான் காசா ஒரு நல்ல தரிசனம் உள்ள தலைமுறையை இழந்து போய்விட்டது. ரெண்டாவதாக படிக்கிறோம், படிமா யோசுவா 11:22. மறுபடியும் படிமா. ரெண்டாவது காத்துன்னு படிக்கிறோம். இந்த காத்துல என்னன்னா, இந்த காத்து பெலிஸ்தியருடைய பகுதி தான். அது ஒரு தலைநகரம். காசா, காத்து, அஸ்தலோத், எக்ரோன், இதெல்லாம் ஒரு 5 பட்டணம். நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இந்த காசாவில் என்ன நடக்குது, காத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது படிங்க. 1 சாமுவேல் 17:1. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்காவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேகாவுக்கும் நடுவே இருக்க எபேஸ்தம்மியிலே பாளையம் இறங்கி. 4ஆம் வசனம் படிமா. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நின்றான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அடுத்து 8ஆம் வசனம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தர் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். 10ஆம் வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்து. போதுமா, நீங்க வீட்டுல போயிட்டு இந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரு 26 படிங்களா. 26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமா, 25 படிமா. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ? போதுமா. அடுத்து அதே அதிகாரத்துல 36ஆம் வசனம் படிமா. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். கவனிக்கலாம், நிந்தித்தானே. இரண்டாவது, இந்த காத்து ஊர், இவங்க யாருன்னா பெலிஸ்தியர்கள். பல முறை இஸ்ரவேல் மேல் படையெடுத்தவர்கள். இந்த பெலிஸ்தியருடைய ரொம்ப பக்கமான பகுதி எதுன்னு கேட்டா, கிபியா பக்கம் தான் அவங்க வரணும் உள்ள. ஏன் கிபியா பக்கம்னா, அங்கே தான் சவுலுடைய ஊர் இருந்தது. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சவுலுடைய ஊர் தான் கிபியா, அந்த பெஞ்சமின் கோத்திரத்தாருடைய எல்லை. அந்த எல்லைக்கு மேலே தான் அவங்க இருந்தாங்க பெலிஸ்தியர். இப்போ ஆண்டவர் என்ன திட்டம் போடுறாரு, அவங்க படையெடுத்து வந்தால் முதல் தாக்கக்கூடிய முதல் ஊர் கிபியா. அந்த ஊர்லேருந்து ஒரு ராஜாவை எழும்ப பண்ணார் ஆண்டவர். இஸ்ரவேல் தேசத்தினுடைய அழிக்க வரவனை தடுக்கிறதுக்காக அந்த ஊர் எல்லையிலேயே ஒரு ஆள் எழுப்புறாரு. ஏன்னா அந்த படையெடுப்பு வந்த முதல் எங்கே தான் வரும்? கிபியாவுக்கு தான் வரும். கிபியாவோட தான் சவுல் ராஜா இருக்காரு. அந்த ஊர் தான் அவர். கவனிப்போம். இதெல்லாம் கடந்து இப்போ யூதா கோத்திர வரை வந்தாச்சு. எல்லைக்குள்ள வந்து நாள்தோறும் நிந்திக்கிறான். எத்தனை நாள்? 40 நாள் நிந்திச்சான். எத்தனை முறை? 80 முறை. படிங்க. அதே 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் படிங்கம்மா. 11ஆம் வசனம் முதல்ல படிங்க. இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அடுத்து 16ஆம் வசனம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து 40 நாள் வந்து சவுல் கலங்கிட்டார், பயந்துட்டார். அவனை எதிர்க்க யாருமே இல்லை. அந்த காத்தூர்ல எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், ராட்சத பிறவிகள் போல, அழிக்க ஆளே இல்லை. எல்லாரும் நிந்திக்கப்படுறாங்க. அப்படின்னு தேவனை நிந்திக்கிறான். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எதிராய் வாழுகிற மக்கள், ஆண்டவரை அருவர்த்து பேசுகிற மக்களோடு நம்ம உறவாய் நட்பாய் வாழ்ந்து கொண்டே இருந்தால், அவிசுவாசமாக இருக்கிற அந்த கூட்டத்தோடு நாமும் இருந்தால், நமக்கு பின்வரும் சந்ததி நிந்திக்கப்படும், அவமதிக்கப்படுவார்கள். பாருங்க, ஒரு காலத்தில் நம்மளை வந்து பேசினாங்க, அடித்தாங்க, தெருவில் வரக்கூடாதுன்னு, இயேசுவை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி விவாதம்னு ஒன்று உட்காந்துங்கன்னு
அவ்வளோ அருவருப்பாக நம்ம ஊழியத்தை பற்றி, சபைகளை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி வாய்க்கு வந்தபடி தாறுமாறாக பேசுகிறாங்க. அந்த நிந்திக்கிற கூட்டம் எழும்பிடுச்சு. இப்போ சபைக்கு விரோதமாக நிந்திக்கிறவர் எழும்பிட்டாங்க. அப்போ முதல்ல படித்தோம் காசாவை குறித்து, ரெண்டாவது காத்து குறித்து. தேவனை எதிர்த்து நிற்கிற கூட்டம் பகுதி இந்த காசா. ஒரு அருவருப்பான ஒரு மக்கள். இந்த ஜனங்க தேவ ஜனத்தை அவமதித்தவர்கள், அருவருப்பாய் பார்த்தவர்கள். ஆனால் ஒரு நன்மை என்ன நடந்ததுன்னா, அவன் வாயாலே அவன் கெட்டான். அவன் என்ன சொன்னா, இதுவரை யுத்தம் நடக்கும் போதெல்லாம் இராணுவமே தான் சண்டை போடும், இஸ்ரவேலுடைய இராணுவமோ பெலிஸ்தர் இராணுவமோ. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், தெரியாமலோ ஒரு ஆள் வாங்கினான். 40 நாள் ஆண்டவர் தாவீது ஒரு ஆள் அனுப்பி அவனை காலி பண்ணார். அல்லேலூயா. அவன் வாயால் தான் அவன் கெட்டான். ஒரு ஆள் அனுப்புங்க பார்ப்போம். தாவீது 5 கல்லை கையில் கொண்டு போனார். ஏன் 5 கொண்டு போனார்னா, அவனோடு பிறந்தவன் 4 பேர் இருந்தாங்க, தம்பிங்க. ஒருவேளை அவனுங்களும் வந்தால் வருவானுங்கன்னு தான் 5 கையில் கொண்டு போனார். நன்றாக கவனிக்கலாம். இந்த நல்ல நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவன் நிந்திப்பதற்கான இடத்தை கொடுக்காத வாழ்வோம். அல்லேலூயா. நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை, இவன்லாம் கிறிஸ்தவனுங்களா, இவங்கெல்லாம் இப்படி வாழறாங்களே அப்படின்னு நிந்தையாய் பேசக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். அந்த மக்களுக்கு முன்பாக நல்லதோர் வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய சாட்சியை காத்து கொள்ளுவோம். 1. 2வது, நம்ம நிந்திக்கிற அந்த அருவருப்பான கூட்டத்துக்கு எதிராய் நம்ம ஜபம் பண்ணித்தான் நம்ம அழிக்கணும். அல்லேலூயா. அருமையான தாமஸ் அண்ணன் ஜபம் பண்ணார். அந்த குறிப்பாக இதே போல தான் அந்த வேசி மார்க்கத்துக்கு, விபச்சார மார்க்கத்துக்கு எதிராக ஜபம் பண்ணார், ஜபித்தார். அதனுடைய தாக்குதல் நம்ம ஊருக்குள்ள எல்லைக்குள்ள வரக்கூடாது. நம்ம அழிக்கணும். அதை அழிச்சுனே இருக்கணும். படிங்க 108ஆம் சங்கீதம். 108ஆம் சங்கீதம் படிங்கம்மா. 6ஆம் வசனம் படிங்க. 108ஆம் சங்கீதம் படிக்க. அதில் இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 108ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிங்க. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கழிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சொல்றாரு. ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சீகேமை பங்கிடுங்கன்றாரு. சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். சுக்கோத்தை அளந்து பாருங்கன்றாரு. கீலேயாத் என்னுடையது. சொல்றாரு, கீலேயாத் என்னுடையதுன்றாரு. மனாசேயும் என்னுடையது. மனாசே என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன். சொல்றாரு, எப்ராயிம் கோத்திரர்கள்ல என் தலைக்கு பலமே அவங்கதான்றார். கவசம், கிரீடமே அவங்க தான். யாரு? எப்ராயிம் சொல்றாரு. இந்த எப்ராயிமை தான் ஓசியாவில் சொல்றாரு, தலைக்கு பலனா இருந்த அந்த எப்ராயிம். இப்போ எப்ராயிம் சொல்ற தலையின் பலன்றாரு. ஆனால் அந்த எப்ராயிம் இப்போ எப்படி மாறிடுச்சான்? அவன் விக்கிரங்களோடு கலந்துட்டான். அவன் திருப்பி போடாத அப்போ அவன் அருவருப்பானவன், ஆனால் அவனை கைவிடுவேன், அவனை நான் தள்ளி விடுவேன், நிறைய காரியங்கள் அவர் பேசுவார். நன்றாக கவனிக்கலாம். அடுத்து யூதாயின் நியாய பிரமாணிகன் படிமா. மோவாபின் பாத பாத்திரம். கவனிப்போம். மோவா பாத பாத்திரம் அப்படின்னா காலின் கீழே தான் மோவா போய்க்கிறன்றார். ஏன் தெரியுமா? இந்த மோவாப்பு அமோனியரும் அருவருப்பான ஒரு இச்சையினால் வந்த ஒரு இனம். அப்ப அந்த இச்சையை மேற்கொள்ளணும். அது எங்க வச்சிருக்கணுமா? அதை மிதிச்சுக்கினே இருக்கணும், அதை மிதித்து கொண்டே இருக்கணும். ஏசாமி சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுகினாரு. அவருக்கு என்ன காயம் ஏற்பட்டது? மரணம். படிங்க 3:15 ஆதியாகமம். யாரும் சொன்னீங்க அதை? குதிங்கால். இப்ப ஏசாமி சாத்தானுடைய தலையை நசுகினாரு. ஆனா அவருக்கு ஒரு காயமும் அவர் காலு நசுக்கப்பட்டது, அவருடைய காலு. சரி, ஏசாமி இதெல்லாம் விடுவித்து வெற்றி பெற்று அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்து ஜெயித்த பிறகு இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ரோமர் 16:20. காலின் கீழே நசுக்கி போடுவாரா? இது மாதிரி யாருக்கு ஒரே சொல்லிடணும். படிமா முழுவதும். சமாதானத்தின்
பரலோகத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பாருங்க, அவர் சாத்தான அழிக்க வந்தவர் காலு நசுக்கப்பட்டது அல்லது அழிக்கப்பட்டது அல்லது சிதைக்கப்பட்டது அல்லது எல்லாம் படிக்கிறோம். ஆனால் அவர் அதெல்லாம் அனுபவித்து விட்டு ஏற்றுக்கொண்டு அனுபவித்து நம்ம சாத்தான மிதிக்க சொல்றாரு, நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. அல்லேலூயா. இதுதான் லூக்கா 10:19 படிக்கிறோம். சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்த ஒன்று உங்களை 2 சொல்றாரு. சர்ப்பமும் தேலும் சொல்றாரு. கவனிப்போம். அப்போ அதை அதிகாரம் கொடுத்த ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் மோவாப் என்ற மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளையும் நம்ம காலின் கீழவே வச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 2வது சொன்னேன், அவர்கள் காத்தை விட்டு விட்டார். அந்த காத்து தான் பின் நாட்களில் தேவ ஜனத்துக்கு எதிராய் நிந்திக்கிற ஒரு மாபெரும் சேனையாய் வந்து நிந்தித்தார்கள். ஆமாம், அது ஒரு சப்ஜெக்ட். பெலிஸ்தியார் மேல ஆர்ப்பரி பண்ணா இது எல்லாமே பெலிஸ்தியா. அதுக்கு அதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஏதோம் என்பது பாதரட்சை என்பது சுவிசேஷம். ஏதோம் என்பது இஸ்லாமிய நாடுகள். வர காலங்களில் என்னுடைய சுவிசேஷத்தை எல்லா மக்கள் மத்தியிலும் போடுவேன் அப்படின்றாரு. அடுத்து பெலிஸ்தியா மேல ஆர்ப்பரி பண்ணா இப்போ இருக்கிற இஸ்லாத்தையும் கலந்த நாடுகளாக இருக்கிற எல்லா நாட்டு மேலையும் ஒரு ஜெயத்தை தந்து இஸ்ரவேல் என்ற தேசம் ஆர்ப்பரிக்கிற தேசமாய் மாறும். இது ஒரு பெரிய நீண்ட ஒரு செய்தி. கவனிக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, அழிக்கப்பட வேண்டியதை ஒரு நல்ல ஜெபிக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ, ஜபவீரனா வாழணும்னு ஆசை இருக்குதோ, அதை காலதாமதம் பண்ணி வச்சிடாதீங்க. காலதாமதம் பண்ணி போட்டுறாதீங்க. எப்போனாலும் ஜெபம் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. அந்தந்த காலத்திலேயே அந்த காரியத்தை முடித்து விடுங்கள். ஒரு பிரச்சனை வருது, 127 நாடுகளில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ சொல்கிறாரு, இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா அப்போது அந்தந்த காலத்திலேயே நம்ம அதை அழித்து விட வேண்டும். அப்போ இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் காசாவை விட்டுவிடக்கூடாது, காத்தை விட்டுவிடக்கூடாது. அடுத்து படிமா மறுபடியும் 11:22 அஸ்தோத்தை குறித்து படிக்கிறோம். இந்த அஸ்தோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எடுப்போம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் முதல் 5:1 படிமா. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். எங்கிருந்து பிடிச்சு போனாங்களா? பெட்டி எங்கிருந்து போச்சு? எபெனேசர் இருந்து போச்சு. எபெனேசருக்கும் சீலோவுக்கும் ஒரு 70 மைல் தூரம்ன்றாங்க. இப்போ ஏறக்குறைய பெட்டி எங்க இருந்தது இவ்வளவு காலமா? சீலோவில் தான் இருந்தது. நம்ம எங்க படிக்கிறோம்? 18:1 படிக்கிறோம் யோசுவாவில். அங்கே தான் சீலோவில் தான் அது கூடாரம் போட்டாங்க. இப்போ இவ்வளோ காலமாக அங்கே இருந்த பெட்டியை சண்டை போடுறதுக்காக தூக்கின்னு எங்கே போனாங்களா? எபனேசருக்கு போனாங்க. எபனேஸில் இருந்து தான் பெட்டியை தூக்கிட்டு அஸ்தோத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ பெட்டி அங்கே போயிட்டு இது வேற ஒரு சம்பவம். நான் ஒரு சின்னமாக உங்களுக்கு விளக்கு சொல்லிடுறேன். நம்ம இதே 6ஆம் அதிகாரத்தில் யோசுவா புஸ்தகம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 12 ஒரு வார்த்தையை படிக்கிறோம். படிங்க. 7:12. எபனேசர் என்பதற்கு ஒரு 3 காரணம் இருக்குது. ஒன்று, தோற்று போன இடம், தொலைத்து விட்ட இடம், சோர்ந்து போன இடம். 3 இடம் எல்லாம் எபனேசர் தான். ஆனால் அது பின்னாடி அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, அங்கே ஜபமும் உபவாசமும் ஆராதனை இருந்ததுனால மாறுச்சுன்னு படிக்கிறோம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த பெட்டி எங்கே போயிருக்கு? அஸ்தோத்துக்கு போயிடுச்சு. எபனேசரில் இருந்து சீலாவிலிருந்து தூக்கின்னு வந்து எபனேசரில் வச்சுருந்தாங்க. எபனேசர் தூக்கிட்டு போயிட்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க? அஸ்தோத்துக்கு போயிட்டு. அஸ்தோத்துக்கு போன பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு படிச்சிங்கன்னா, அங்கே படிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் படிங்க. 4ஆம் வசனம் படிங்க.
அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயல் அப்படின்னா மனிதனுடைய மூளை இருக்கு பாத்தீங்களா, பிக்சர்ல பார்த்திருப்பீங்க. அந்த மூலத்தை அதனுடைய சாயலா ஒரு உருவம் செய்து வழிபாடு பண்ணும்படி பெட்டி கூட வச்சுட்டாங்க. மேன்மைக்குரிய கனத்துக்குரிய வாழ வைத்த உடன்படிக்கை பெட்டி கூட பக்கத்தில் வச்சுட்டாங்க. ரெண்டாவது, வெள்ளாண்மையை சேதமாக்கிறதுனால ஒரு எலியை, சுண்டெலியை, 5 சுண்டெலி, 5 பொன் சுரூபங்கள், இது எல்லாமே பொன்னாலேயே செய்து வச்சுட்டாங்க. யாருக்கு வச்சாங்களா? இப்ப படிங்க 17ஆம் வசனம். பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1. இப்ப இந்த 2 பொருளும் 2 விக்கிரக ஆராதனை அருவருப்பு எங்க வருது? இப்ப திரும்ப பெட்டியோட வருது, மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள உள்ள வருது. பாருங்க, அந்த அஸ்தோர்த்தை அன்னைக்கு யோசுவா விட்டதனுடைய விளைவு அருவருப்பான விக்கிரக ஆராதனை இஸ்ரவேலுக்குள்ளவே வந்துட்டு. அங்க படிக்கிறோம், நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா 19ஆம் வசனம் படிங்க, அதே அதிகாரம் 6:19. பாருங்க, இன்னும் பெட்டியினுடைய வல்லமையெல்லாம் போகல இன்னும். அடுத்து 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க. அப்ப வாழ்க்கையில அருவருப்பான ஒரு பகுதின்னு தெரிஞ்சா அதை அழிச்சணும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைக்கோ, குடும்ப உறவுகளுக்கோ, பெற்றோர்களுக்கோ, பிள்ளைகளுக்கோ, சபை ஐக்கியத்திற்கோ இது நல்லது இல்லை, இந்த காரியம் வேண்டாம், இந்த பழக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் அது அப்போ அழிச்சிடணும். விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தமான காரியங்களை செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் அது எந்த நிலையில் நம்ம ஒதுங்கி தான் வாழணும். நம்ம தவறிட்டோம்னா, அதை அழிக்காது விட்டுட்டோம்னா, ஒரு நாள் நாம் ஆராதிக்கிற உடன்படிக்கை பெட்டி அஸ்தோத்துக்கு போனது போல நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாறி போகும். நம்ம யாரையும் பார்த்து வாழக்கூடாது. நம்முடைய சபை மெய்ப்பன் தான் நம்ம லக்கா இருக்கணும். நம்ம சபை தரிசனம் தான் நம்ம தரிசனமாக இருக்கணும். நமக்கு வரங்கள் இருக்கு, கிருபைகள் இருக்கு, திறமைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எனவே மனம் போல வாழ நம்ம அழைக்கப்படலை. நம்முடைய உரிமையெல்லாம் கர்த்தரிடத்தில் கொடுத்துருக்கிறோம். சபையின் தரிசனமே என்னுடைய தரிசனம், சபையின் நோக்கமே என்னுடைய நோக்கம், சபையினுடைய ஒழுக்கமே என்னுடைய ஒழுக்கம். அப்போ ஒரு நல்ல ஜப வீரர்கள் அழிக்கப்பட வேண்டிய காலத்தில் அழிக்கப்படாமல் நாம் விட்டால் நம்ம மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், நம்ம தலைமுறை பாதிக்கப்பட்டுரும். எனவே 3 காரியம் சொன்னேன். 1 காசா, 2 காத்து, 3 அஸ்தோத், அருவருப்பான ஒரு விக்கிரக ஆராதனை. பாருங்க, செங்கல்பட்டில் ஒரு பெண்டிகாஸ் சபை, அதில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, பக்கத்தில் அச்சரவாக்குன்னு ஒரு இடம் இருக்குது, செங்கல்பட்டு மருவத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய மாதா கோயில் அல்லது மரியாளுடைய வழிபாட்டு ஸ்தலம். அதில் ஒரு பௌர்ணமிக்கு 1,00,000 பேர் வருவாங்க, ஒரு அமாவாசைக்கு 1,00,000 பேர் போவாங்க அந்த மலைக்கு. அப்போ இந்த அம்மா தானே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே பக்கத்து வீட்டுக்கார் சொன்னாங்களா, அவங்க கேத்தலிக், அவங்க சொல்லியிருக்காங்க, இவ்வளோ காலமாக ஜெபம் பண்ணுறீங்க, வீட்டு வேலையை ஆரம்பிக்க முடியல, நீங்கள் ஒரு முறை என் கூட வந்து பாருங்கள், பனிமலை மாதா அந்த ஆலயத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து அமாவாசை ஜெபத்தில் வந்து கலந்துங்க, அங்குள்ள ஃபாதரு செங்கல் ஜெபம் பண்ணி கொடுப்பாரு, அது இவ்வளோ ரூபா கொடுக்கணும், ஒரு செங்கல் 300 ரூபாய் எனக்கு ஞாபகம் இல்லை, கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அம்மா போனாங்க, ஒரு 7 கல் வாங்கின்னு வந்துட்டாங்க. கல் வாங்கின்னு வந்துட்டு ஜெபம் பண்ணி இப்போ கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. பள்ளம் தோண்டி அந்த கல் 7 கல் போயிருக்கிற பாஸ்டர்னு நினச்சிங்கிறாரு, ஐயா உங்கள் கையால் ஒரு கல் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஏன்னு சொல்லிட்டாங்க. இவர் போயிட்டார். போனதும் இல்லாத இவர் கேட்குறாரு, இந்த கல் எப்போ வாங்கினீங்க, எங்கே இருக்குது கல்,
அவங்க ஐயா அங்கே இறக்கி வச்சுக்கோங்க பாருங்க, லாரிலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் என்ன பழக்கமா, ஜெபம் பண்ணு, சரி கொண்டாந்து வச்சார். வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா சொல்லிடுச்சு, அந்த கேத்தலிக் அம்மா என்ன சொல்லிட்டு, ஐயா மலைமலை மாதாவுக்கு வந்த பிறகு தான் அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த 7 கல்லையும் தூக்கி நாசமாக போகன்னு தூக்கி போட்டார். உருப்படுவியா, உன் வாழ்க்கை உருப்படுமா? அவர் அப்படி தான் பேசுவார் கோவமா. சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வா, அதுக்கப்புறம் தான் என்றைக்கு சர்ச்சு வீட்டு வேலை ஆரம்பிங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். நன்றாக கவனிக்கலாம். இதெல்லாம் மீறி அந்த அம்மா வீட்டு வேலையை ஆரம்பித்தவங்க சொன்னார், பாஸ் நடந்தது. அந்த அம்மா வியாதிப்பட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வியாதிப்பட்டாங்க. வியாதிப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட பிறகு பாஸ்ட்டு அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வரீங்களான்னு கேட்டார். சரி 2 பேரும் போனோம். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 2 பேரும் பைக்கில் போனால் இந்த கதையை சொல்லின்னு வராரு. இது மாதிரிலாம் நடந்து போச்சு பிரதர், இப்போ பாருங்கள் அந்த அம்மா வியாதி ஆகிப்போச்சு. பிறகு அந்த அம்மா மேலே ஒரு அசுத்த ஆவி ஒன்று வந்தது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அப்படி புறஜாதியாருடைய அந்த முறைமைகளை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. யாரோ ஒருத்தர் நம்ம சபையில் கூட அந்த தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்ம அதை பண்ணவே கூடாது. அது தவறுன்னு சொல்லணும், அதை நம்ம சேர்த்துக்கொள்ளவே கூடாது. நம்ம அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அதை அழிச்சிடணும். அப்படி அழிக்க தவறிட்டா நம்ம தலைமுறை பாதிக்கப்படும், நம்ம ஜப வாழ்க்கை பாதிக்கப்படும். படுத்துனா கூட ஜபம் பண்ணலான்னு ஒருத்தர் சொன்னார். அதிலிருந்து எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஆற்று பாலாற்றுக்கு ஜபம் பண்ண போனால் மண்ணை கோபுரம் வச்சுட்டு படுத்துக்கார். அவரே அந்நிய பாஷை பேசு, ஐயோ என்னையா இது புது பழக்கமாகுது கேட்டால், எல்லாம் முட்டியில் தானே ஜபம் பண்ணுவாங்க. இல்லை டிவி பார்த்தேன், ஒரு நண்பர் நல்ல பாஸ்டர், அவர் வல்லமையானவர், அவர் படுத்துக்கினே ஜபம் பண்ணலாம், சீக்கிரமாக உனக்கு படுக்க வச்சு குழியில் வச்சுருவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு. நன்றாக கவனிக்கலாம். இப்படி சில பழக்கங்கள் கற்றுக்கிறாங்க பாருங்க. இன்னொரு உபதேசம் வந்திருக்கு, கண்ணை திறந்தே ஜெபம் பண்ண. பைபிளில் கண்ணை மூட சொல்லி எங்கே போட்டுக்குது? இப்போ சொன்னதே இப்போ ஆபத்தாயிடுச்சு, நீங்கள் கேள்வி கேட்பீங்க போல். அப்படி நன்றாக கவனிக்கலாம். ஒரு பாஸ்டர் ஜெபம் இரவு ஜெபத்தில் ஜெப குறிப்பு கொடுத்துக்கிற, இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. மாமண்டூரில் இருக்கார், நல்ல தேவ மனுஷன், உண்மையாக உழைச்சவர். அவர் ஏதோ ஒரு உபதேசத்தை போய் கேட்டுட்டு வந்து அவர் கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணுறாரு மைக்கில். நான் ஜப குறிப்பு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவர் கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுகிறார். முடிஞ்சவர் சொல்கிறார், அண்ணே கண்ணை திறந்துன்னு ஜெபம் பண்ணலாண்ணே, பைபிளில் கண்ணை முடிச்சல. இங்கே பாஸ்டர் அவர் ஒரு 60-70 விசுவாசிங்கிறாங்க. அது பிறகு அவர் தனியாக அழைச்சின்னு போய் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு உட்காந்து அப்போ சொல்கிறாரு, டிவியில் ஒரு நாள் பார்த்தேன், அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் நிறைய மிராக்கிள் மினிஸ்ட்லாம் பண்ணுறாரு. பேய் தோர்த்தும் போது தான் கண்ணை திறந்துன்னு தோர்த்தணும், ஏன்னா அது என்ன வேணாலும் பண்ண ஆடும். அப்போ ஜெபிக்கிற நம்ம கண்ணை முடித்து கண்ணை திறந்து தான் பார்க்கணும், கூட இருக்கிறவங்க கண்ணை முடின்னு இருப்பாங்க, நம்ம தான் கண்ணை திறந்து ஊழிக்காரன் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யாரோ செய்கிறத பார்த்துட்டு நம்ம பிரதிஷ்டையை நம்ம இழக்கூடாது, நம்ம அர்ப்பணிப்பை விட்டுறக்கூடாது. அது நம்ம ஜப வாழ்க்கையை அழிச்சிடும். எனவே இன்றைக்கு தீர்மானத்தோடு நம்ம ஜபம் பண்ண போகிறோம். 3 காரியம் சொன்னேன். யோசுவா ஒரு நல்ல தேவ மனிதன், விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருக்கிற ஒரு மனிதன், இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருந்தவன், பிறந்தது எப்பிராயிம் கோத்திரமாக இருந்தாலும் இந்த யோசுவாவின் நிமித்தம் பின் நாட்களில் இஸ்ரவேலிட தேசம் 2 உடையுது, வடநாடு தென்னாடுன்னு சொல்லி. தென்னாடு யூதாவும் பெஞ்சமீனும், வடநாடு ஏறக்குறைய 10 கோத்திரத்தாரும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த 10 கோத்திரத்தார் வாழ்ந்த நாட்டுக்கு தலைநகரம் சமாரியா, 2 கோத்திரத்தார் வாழ்ந்த நாட்டுக்கு தலைநகரம் எருசலேம். இந்த 2 கோத்திரம் தான் நாடாண்ட பரம்பரைன்னுவாங்க. இந்த 2 கோத்திரத்தாருக்கு பேரு யூதான்னு பேரு. இந்த 10 கோத்திரத்தார் இருந்ததுக்கு பேரு இஸ்ரவேல் பேரு. எனவே தான் இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜான்னு படிக்கிறோம். இந்த இஸ்ரவேலுடைய ராஜ வம்சம் எல்லாம் எப்பிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு தேசம் 2 ஆன போது ரெகேபியாம் எரேபியாம் 2 பேர். அப்போ பிரிவு, அந்த பிரிவினைக்கு பிறகு தான் எப்பிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் கடைசி வரை இஸ்ரவேலின் ராஜாவாகவே இருந்தாங்க. அதற்கு யார் காரணம்னா, என்றைக்கோ ஒரு தலைமுறையில் யோசுவா கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால எத்தனையோ தலைமுறை தாண்டி அதை ராஜ வம்சமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த நல்ல நாளில் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மட்டும் பார்த்து வாழக்கூடாது, அடுத்த தலைமுறையும் நம்ம நினைக்கணும். இந்த கட்டிடமும் இந்த ஆலயமும்
நமக்காக மட்டும் கட்டலை, நமக்கு பிறகு ஒரு தலைமுறை வரப்போது அவங்க ஆராதிக்க போகிறாங்கன்னு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். நம்ம சபையினுடைய ஒழுக்கம் உபதேசம் என்பது நாம் வாழ்ந்து விட்டு போவதற்காக மாத்திரமல்ல, நமக்கு பிறகும் ஒரு நல்ல தலைமுறை தேசத்தில் எழும்ப வேண்டும். நாம் ஏன் உபவாசம் பண்ணுறோம், ஏன் ஜெபம் பண்ணுறோம், புதுக்கோட்டை மாறணும், இந்தியா மாறணும். அருமையான தாமஸ் அண்ணா இந்தியாவை குறித்து பாரத்தோடு ஏன் சொன்னாருன்னா, நம்ம காலத்தில் மட்டும் இல்லை, நமக்கு பிறகாயிலும் இந்த தேசம் ஒரு தலைமுறை, புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு நாம் காத்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். அதற்காக பலதை இழந்திருக்கிறோம், பல நிந்தை அவமானங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? வரும் தலைமுறை நன்றாய் வாழ்வதற்காக. எனவே நீங்களும் நானும் நல்ல தகப்பன் தாயா இருக்கிற நாம் வீட்டில் இருக்கிற விக்கிரக சம்பந்தப்பட்ட படம் போட்ட பொருள் கூட வச்சிருக்காதீங்க. அது அரசியல்வாதியும் கொடுத்தாலும் சரி, பூர்வீகமாக வீட்டுக்கிற பித்தளை பாத்திரங்கள் கூட ஏதாவது இருந்தால் நீங்கள் துணி, நான் உங்கள் சகோதரனாக சொல்கிறேன், நீங்கள் துணி எடுத்தால், எங்கள் மனைவி ரொம்ப வைராக்கியமானவங்க, ஒரு முறை ஒரு நல்ல சாரிம்மா ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சது எடுத்துக்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க அதில் மயில் போட்டிருக்கணும், அவன் கட்ட மாட்டேன்ட்டாங்க. ஒரு முறை அதே போல் ஒரு முறை சொன்னால் ஒரு கவசம் வச்சுருக்குது, கலசம், அந்த சாரியில் அதை கட்ட மாட்டேன்ட்டாங்க. அது அப்படியே எங்கள் மகன் இன்றைக்கும் சொல்லுவாள். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட உள்ளது அண்ணன் சொன்னார் பாருங்கள், பாம்பு வடிவமைப்பு பண்ண